வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்துருப்போம். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்ன, டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அதோட அனாலிசிஸ், லாகரிதமிக் மீன் டெம்பரேச்சர் எல்எம்டிடி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் யூன்னு சொல்லுவாங்க, கரெக்ஷன் ஃபேக்டர் எஃப்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ்னஸ் அண்ட் என்டியூங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட், தென் கண்டென்சர், தென் எவாபரேட்டர், ஹீட் கெப்பாசிட்டி பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஜாயினிங் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க் தரேன். ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்னப்பா? ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் எ மெக்கானிக்கல் டிவைஸ் which transfer the energy from a hot fluid to cold fluid with maximum rate, minimum investment and running cost. இப்போ ஒரு இடத்துல நம்ம ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து அதில் ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைக்கணும்னா ஒரு கோல்டு ஃப்ளூயிடை யூஸ் பண்ணுறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு மெக்கானிக்கல் டிவைஸில் யூஸ் பண்ணுறோம். அந்த டிவைஸுக்கு பேர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடத்துனா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரன்னிங் காஸ்ட் இருந்தால் போதும். அதுதாங்க ஹீட் எக்ஸ்சேஞ்சர். சரி, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா இன்டர் கூலர்ஸ் அண்ட் ப்ரீ ஹீட்டர்ஸ், கண்டென்சர், பாய்லர் இன் ஸ்டீம் பிளான்ட். பாய்லர் என்ன பண்ணுது, ஹீட்டு மூலிமா நமக்கு கோல்டு ஃப்ளூயிடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட் பண்ணுது. ரீஜெனரேட்டர், ஆட்டோமொபைல் ரேடியேட்டர், ஆயில் கூலர்ஸ் ஆஃப் ஹீட் என்ஜின், இது எல்லாமே பொதுவாக ஓகேங்களா ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் நமக்கு டைப் இருக்குது, 4 வகையாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராசஸ். நேச்சர் டைரெக்டாக நடக்குதா இன்டைரக்டாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இரண்டாவது வந்து பார்த்தா ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மோஷன், பேரலல் ஃப்ளோவா கவுண்டர் ஃப்ளோவா அதை பொறுத்து இருக்கும். 3 டிசைன் அண்டு கன்ஸ்ட்ரக்சரல் ஃபியூச்சர், ஓகேங்களா? அது 4வது வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிட். இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரண்டாவதாக இருக்குல்ல, ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மோஷன். இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து மேலே நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ப்ராசஸ், அதையும் ஃபுல்லாக நம்ம ஓரளவு கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தா நமக்கு நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அதில் 2 டைப் இருக்குது. டைரக்ட் கான்டாக்ட் ஆர் ஓப்பன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். அது என்ன டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு பாய்லர், ஏதாவது பாய்லரில் ஒரு இது மாதிரி எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸ்டீம் இன்னும் வருது, அதே சமயம் கோல்டு வாட்டர் வருது. ஸ்டீமுங்கிறது நமக்கு ஹாட்டாக இருக்கும். அப்போ கோல்டு வாட்டர் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி, ஓகேங்களா, ஹாட் வாட்டர் இங்கே போயிடும். மீதி என்னங்க இருக்கும், கேஸில் இருக்குங்க, நான் கண்டென்சபிள் கேஸில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இது டாப்பில் வெளியே வந்துடும். அப்போ ஸ்டீமை வந்து ஹாட்டாக அனுப்புகிறோம், கோல்டு வந்து கோல்டு வாட்டர் வந்து அனுப்புகிறோம். அப்போ வாட்டர் வந்து இந்த கோல்டு வாட்டர் வந்து ஹீட்டை கேரி பண்ணி கடைசியாக ஹாட் வாட்டராக இங்கே வெளியே வந்துடும். இதுதான் வந்து டைரெக்டாக கான்டாக்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் என்னப்பானா, கூலிங் டவரில் இதுதான் நடக்கும். ஜெட் கண்டென்சர், டைரக்ட் கான்டாக்ட் ஃபீட் ஹீட்டர், இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாங்க சொல்லியிருக்காங்க, இன் ஏ டைரக்ட் கான்டாக்ட் ஆர் ஓப்பன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் டேக்ஸ் பிளேஸ் பை டைரக்ட் மிக்சிங் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அண்டு மாஸ் டேக்ஸ் பிளேஸ். இந்த இடத்துல என்ன நடக்குது, ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதே சமயத்தில் மாஸ், அதாவது அதோட குவான்டிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது, இந்த இடத்துல மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்குது. சரி, அதுதாங்க ஃபஸ்ட் டைப்பு. ரெண்டாவது டைப் என்ன பண்ணால் இன்டைரக்ட் கான்டாக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இன்டைரக்ட்னா என்ன, டைரெக்டாக கான்டாக்ட் இருக்காது. In this type of heat exchanger, the heat exchanger between two fluid could be carried out by transmission through a wall which is separate into two fluid. ஓகேங்களா, 2 fluid எடுத்துக்குவாங்க, ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வாலில் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்படி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரியும். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. இன்டைரக்ட் கான்டாக்ட் 2 டைப்பாக சொல்லுவாங்க, ரீஜெனரேட்டர், ரீக்யூப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஃபுல்லாக டீப்பாக பார்க்க தேவையில்லை நம்ம. சரி, ரீஜெனரேட்டரில் எக்ஸாம்பிள் என்னென்னா ஐசி என்ஜின், கேஸ் டர்பைன். ஐசி என்ஜினில் எப்படிங்க இருக்கும், ஐசி என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ஜினில் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குது, டைரெக்டாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ண மாட்டோம். இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் ஃப்ளூயிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு பிஸ்டன் சிலிண்டர் இருந்துச்சுன்னா இதை சுற்றி தான் நமக்கு கூலிங் ஃப்ளூயிட் இது பண்ணுவோம். அப்போ கூலிங் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகும், அந்த ஹீட்டை வந்து கேரி பண்ணிக்கும். ஓகேங்களா, இது வந்து இன்டைரக்டாக தான். ஆனால் மேலே பார்த்தது டைரக்ட். ரெண்டாவது என்ன, ரீக்யூப்பரேட்டர்ஸ் ஆர் சர்ஃபேஸ் எக்ஸ்சேஞ்சர். அந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஹீட்டை வந்து இது பண்ணுறது. ஆட்டோமொபைல் ரேடியேட்டர், கண்டென்சர், எக்கனாமிசர், மில்க் சில்லர், மில்க் பிளான்ட்லாம் வந்து சில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நோட் பாருங்களேன், ஃப்ளோ த்ரோ டைரக்ட் ரீக்யூப்பரேட்டர்ஸ் ஆர் flow through direct heat exchanger and recuperator heat exchanger are steady stateங்க. ஸ்டெடி ஸ்டேட்னா என்ன, டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பொறுத்து மாறாமல் இருக்கும்.
இரண்டாவது என்ன கொடுத்துருக்கானா ஃப்ளோ த்ரூ ரீஜெனரேட் ஆர் டிரான்சியன் அன்ஸ்டெடி ஸ்டேட். இப்போ ரீஜெனரேட்டில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா டைமை பொறுத்து டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ டிரான்சியன்ட் அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோமா? இதாங்க நோட்டு. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஓகேங்களா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பற்றி பார்த்தோம். ரெண்டாவது ரிலேட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் மோஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்னா பேரலல் ஃப்ளோ, யூனிடைரக்ஷன் ஃப்ளோ ஓகேங்களா, ரெண்டும் ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகும் ரெண்டு ஃப்ளூயிடும். இரண்டாவது கவுண்டர் ஃப்ளோ. கவுண்டர் ஃப்ளோங்கிறது என்ன? இது இந்த டைரெக்ஷன் போனால் இது இந்த டைரெக்ஷன் போகும். கிராஸ் ஃப்ளோ. கிராஸ் ஃப்ளோங்கிறது ஒரு ஃப்ளூயிட் இப்படி போனால் இன்னொரு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக போகும். அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்பு பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து போத் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ இஸ் இன் சேம் டைரக்ஷன். இங்கே பாருங்கள் ஒரு பைப் இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த பைப்பில் ஹாட் ஃப்ளூயிட் வந்து மூவ் ஆகுது, ஒரு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அதே சமயத்தில் கோல்டு ஃப்ளூயிடும் ஒரு பைப்பில் இந்த இதில் மூவ் ஆகுது. அப்போ இது ஹாட் ஃப்ளூயிடும் கோல்டு ஃப்ளூயிடும் ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆனால் அது பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இங்கே ஹாட் ஃப்ளூயிட் வந்து என்ட்ரு ஆகுதில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட், இது இங்கே அவுட்லெட். அப்போ இது வந்து இன்லெட்டு கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட்டு, இங்கே கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட்டு. அப்போ நம்ம இன்லெட்டை வந்து ஹாட் ஃப்ளூயிடாக இருந்தால் டெம்பரேச்சர் H1 ஆகும், அவுட்லெட்டை வந்து டெம்பரேச்சர் H2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். கோல்டு ஃப்ளூயிட் வந்து டெம்பரேச்சர் C1, அதாவது ஒன்றுனா நமக்கு இங்கே இன்புட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க, அதாவது இன்லெட்டில் வர்றது. ரெண்டாவது வந்து டெம்பரேச்சர் C2னா அவுட்லெட்டு. இப்போ எப்படி நடக்குது இங்கே பாருங்கள், ஹாட் ஃப்ளூயிட் இங்கே இருக்குங்க, கோல்டு ஃப்ளூயிட் இங்கே இருக்குது. இப்போ நான் இதை ஹாட் ஃப்ளூயிடை பாஸ் பண்ணுற சமயத்தில் அதே சமயத்தில் கோல்டு ஃப்ளூயிடையும் பாஸ் பண்ணுறப்ப இதுலேருந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு அப்படியே வருங்களா, அப்படியே ஹீட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ ஹீட் டிஃப்ரென்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். இதை ΔT1ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கட்டிய ஹாட் ஃப்ளூயிட் இப்படி வரும், கோல்டு ஃப்ளூயிட் இப்படி போகும். ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிட் கேரி பண்ணிடும். அப்போ அதோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் லென்த்து, அதாவது லென்த்துங்கிறது நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட லென்த்து, இது டெம்பரேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டு, இது அவுட்லெட்டு. அப்போ இன்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது டெம்பரேச்சர் ஹாட் ஃப்ளூயிட்டோட இன்லெட்டு, டெம்பரேச்சர் கோல்டு ஃப்ளூயிட்டோட இன்லெட்டு, ஹாட் ஃப்ளூயிட்டோட அவுட்லெட் டெம்பரேச்சர், கோல்டு ஃப்ளூயிட்டோட அவுட்லெட் டெம்பரேச்சர். அப்போ இது ΔT2ன்னு சொல்லுவோம், ΔT1ன்னு சொல்லுவோம். அப்போ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டுக்கும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதாங்க TH1 H2ங்கிறது ஹாட் ஃப்ளூயிட்டோட இன்புட் அவுட்புட் டெம்பரேச்சர். TC1ங்கிறது TC2ங்கிறது கோல்ட் ஃப்ளூயிடோட இன்புட் அவுட்புட் டெம்பரேச்சர். இதாங்க பேரலல் ஃப்ளோ. இங்கே நோட் பாருங்களேன், திஸ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் நீட்ஸ் எ லார்ஜ் ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இட்ஸ் ரேர்லி யூஸ்ட் இன் ப்ராக்டிஸ். அது என்னப்பா லார்ஜ் ஏரியா தேவை? அப்போ இங்கே பாருங்கள் ஒரு ஃப்ளூயிட் ஹாட் ஃப்ளூயிட் போயிட்டே இருக்குது, அது கூடயே கோல்டு ஃப்ளூயிட் போகுது. அப்போ இந்த இடத்துல இது 40 டிகிரி இருந்தால் இது 30னா 31 மாறும். திரும்ப இந்த இடத்துல 39 இருந்தால் கொஞ்சம் கொடுக்க லேட் ஆகி போயிட்டே இருக்கு, அப்படி குறைய லேட் ஆகி போயிட்டே இருக்குது நமக்கு ஹீட்டை. ரெண்டும் பேரலாக போகிறப்ப ஹீட் ரேஞ்சர் வந்து ரொம்ப லார்ஜ் ஏரியா ஆனால் தான் நமக்கு ஈக்குவல் ஆகும். இது ஒரு 40 டிகிரி இருக்குன்னா இது ஒரு 30 டிகிரி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ரொம்ப லென்த்துக்கு நம்ம அந்த ஃப்ளூயிடை மூவ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் நமக்கு இதை ரேர்லி யூஸ் பண்ணுவாங்க பேரலல் ஃப்ளோவை. சரி, எக்ஸாம்பிள் என்னப்பா? ஆயில் கூலர்ஸ், ஆயில் ஹீட்டர்ஸ், வாட்டர் ஹீட்டர், இது எல்லாமே நமக்கு பேரலல் ஃப்ளோக்கு ஓகேங்களா. பேரலல் ஃப்ளோ. வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வாட்டர் ஹீட்டர் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி, as the two fluids are separated by a wall, this type of heat transfer may be called parallel flow recuperator or surface heat exchanger. ஒரு வால் மூலியமாக அதை பிரித்து வச்சுருந்தா அந்த நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சரையும் parallel flow recuperator or surface heat exchanger அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்களேன், temperature difference ΔT between hot and cold fluid are decrease from inlet to outlet. அப்போ ΔT டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் குறையுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது, அப்படியே போக குறைஞ்சிரும். அதுதாங்க சொல்லியிருக்காங்க. இதுதாங்க பேரலல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அது என்னப்பா கவுண்டர் ஃப்ளோ? கவுண்டர் ஃப்ளோங்கிறது போத் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஃப்ளோ இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஹாட் ஃப்ளூயிட் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் கோல்டு ஃப்ளூயிட் பாருங்கள் இங்கே இருக்குது, இது இந்த டைரெக்ஷனில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ இது இன்லெட்டாக, இது அவுட்லெட். இது இன்லெட், இது அவுட்லெட் ஹாட்டுக்கு. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. இப்போ என்ன நடக்கும்? ஹாட் ஃப்ளூயிட் இப்படி போகும், கோல்டு ஃப்ளூயிட் என்ன ஆகும்? இப்படி போகும். இங்கே டெம்பரேச்சர் இங்கே கோல்டு ஃப்ளூயிடுக்கு வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இங்கே தப்பாக போட்டிருக்க, மாற்றிக்கங்க. இங்கே வந்து
C1ன்னு வரும் ஓகேங்களா. கோல்டு ஃப்ளூயிடு TC1ன்னு வரும், மாற்றிக்கங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரன்ஸ் இதே, ஆனால் கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரன்ஸ் இதே. இது இங்கே வர வர இது இப்படி இப்படி போக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்போ ரொம்ப கவுண்டர் ஃப்ளோ நமக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ரொம்ப அதிகமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடியது ஓகேங்களா. அதனால தான் இது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாங்க H1 H2ன்னா என்ன, ஹாட் ஃப்ளூயிட் அண்ட் இன்லெட்டோட அவுட்லெட்டோட டெம்பரேச்சர். கோல்டு ஃப்ளூயிடு TC1 TC2 அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் அண்ட் அவுட்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்களேன், டியூ டு கவுண்டர் ஃப்ளோ கிவ்ஸ் மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் a given surface area. These heat exchanger are most favored for heating and cooling of fluid. கவுண்டர் ஃப்ளோ தாங்க மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அதனால் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே இருக்கும். இங்கே அதே தான் மேலே பார்த்த மாதிரி டெல்டி ஆஃப் டூ ஃப்ளூயிட்ஸ் மோர் ஆர் லெஸ் நியர்லி கான்ஸ்டன்ட். ஆனால் நம்ம பேரலல் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து எக்ஸிட் போகிற வரைக்கும் நமக்கு குறைஞ்சிட்டே வரும் டெல்டா டிஃப்ரென்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள் டெல்டா டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப பெருசில் ரொம்ப அளவு மாறல டெல்டா T ஓகேங்களா, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. அந்த ரெண்டு டைப் அவ்வளோதாங்க, பேரலல் ஃப்ளோ, கவுண்டர் ஃப்ளோ. மூணாவது ஒரு ஃப்ளோ இருக்குல்ல நமக்கு, கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இங்கே இருக்குது பாருங்கள், கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னப்பானா, இப்போ பேரலல் ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணோம், பேரலாக இப்போ ரெண்டும் பேரலாக இருக்கும். கவுண்டர் ஃப்ளோவில் ஒன்று இந்த டைரெக்ஷன் இருந்தால் இன்னொரு டைரெக்ஷனில் இன்னொரு ஃப்ளூயிட் மூவ்மெண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ கிராஸ் ஃப்ளோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் இப்படி மூவ் ஆனால் இன்னொரு ஃப்ளூயிட் இப்படி மூவ் ஆகும். அதாவது 90 டிகிரி பர்பெண்டிகுலர் டூவாக இருக்கும். கிராஸ் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். In this type of heat exchanger, two fluid, hot and cold, cross one another in space, usually at right angle. இப்போ ரெண்டு ஃப்ளூயிடும் ரைட் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகிக்கும். அதாவது அந்த மாதிரியான பைப், இப்படி ஒரு பைப் இருக்குன்னா இப்படி ஒரு பைப் வச்சுருவாங்க ஓகேங்களா. இதில் ஒரு ஃப்ளூயிட் மூவ் ஆகும், இதில் ஒரு ஃப்ளூயிட் மூவ் ஆகும், இது அப்படியே ஹீட்டை கேரி பண்ணிடும். ஒன்று மட்டும் இருக்காதுங்க, நிறையா இருக்கும். கீழே வந்து பாருங்களேன் டயக்ராமை, இங்கே பாருங்கள், இது ஒரு டியூபு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு சின்ன டியூப் தான் ஓகேங்களா. இது ஒரு சின்ன டியூப் தான். அப்போ இந்த டியூபுக்கு இது பர்பெண்டிகுலராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது இந்த டியூபுக்கு இது பர்பெண்டிகுலராக இருக்குது ஓகேங்களா. இதுதான் அவங்க கிராஸ் ஃப்ளோ. இப்போ இதில் ஹாட் ஃப்ளூயிடு போனால் இதில் கோல்டு ஃப்ளூயிடு வரும். இது அதே மாதிரி இதில் ஹாட் ஃப்ளூயிடு போனால் இதில் கோல்டு ஃப்ளூயிடு பாஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இந்த டியூப்பில் எல்லாமே ஹாட் ஃப்ளூயிடு போகும், இங்கே எல்லாமே நமக்கு இந்த டியூப்பில் எல்லாமே கோல்டு ஃப்ளூயிடு போகும். அப்போ அப்படி போகிறப்ப என்ன ஆகும்னா நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து கோல்டு ஃப்ளூயிடில் நடக்கும். இப்போ சரி, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஹாட் ஃப்ளூயிடு அன்மிக்ஸ்டு ஸ்டீம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் கோல்டு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஹாட் ஸ்ட்ரீம் ஓகேங்களா. அதாவது மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம் கோல்டு ஃப்ளூயிடை. இந்த டைப்பில் பாருங்கள், இது அன்மிக்ஸ்டு ஸ்ட்ரீம் ஹாட் ஃப்ளூயிடு, கோல்டு ஃப்ளூயிடும் அன்மிக்ஸ்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகாமல் தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ இது வந்து படம் அவுட்லெட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், ஃப்ளூயிட் வந்து ஹாட் ஃப்ளூயிடு வந்து அவுட்லெட்டு, இது வந்து அவுட்லெட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிட் வந்து அவுட்லெட்டு, கோல்டு ஃப்ளூயிட் அவுட்லெட்டு. அப்போ இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஹீட்டை வந்து கேரி பண்ணிவிட்டு வந்திருக்கும். சரி, ஃபஸ்ட்டு டைப்புக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, கோல்டு ஃப்ளூயிட் மிக்ஸ்டு ஹாட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அதற்கு எக்ஸாம்பிள் த கூலிங் யூனிட் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். இல்லை ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம்ல ஓகே, ஏசி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பாருங்களேன், கோல்டு ஃப்ளூயிடு அன்மிக்ஸ்டு ஹாட் ஸ்டீம் ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணாமல் அனுப்புவோம் ஸ்டீமை. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்லாம் பாருங்கள், பழைய ரேடியேட்டர்லாம் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. சரி, இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பஃபல் ஃப்ளேட்டுன்னு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல. அது என்னப்பா பஃபல்ஸ் ஃப்ளேட்டு, அது பின்னாடி அந்த அடுத்த இதில் பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும் பஃபுல் ஃப்ளேட்டு. இப்போ பஃபுல் ஃப்ளேட்டுங்கிறது என்னென்னா இந்த மாதிரியான ஃப்ளேட் இருக்கும். அப்போ இதில் போகிறப்ப ஃப்ளூயிடு போகிறப்ப என்னாகும், இங்கே போய் இங்கே ரொட்டேட்டாக இப்படி போகுமா. அப்போ என்ன நடக்குது, இந்த இடத்துல மிக்சிங் நடக்குது ஓகேங்களா. இந்த இடத்துல என்னாகும், ஃப்ளூயிடெல்லாம் இந்த இடத்துல அப்படியே ரெண்டும் மிக்ஸ் ஆகி போகுது. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் வேகமாக நடக்கும். அப்போ என்ன சொல்கிறான், பபுள்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு ஃபார் டு இன்க்ரீஸ் த மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிடு ஓகேங்களா. மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரி, மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன நடக்கும், இம்ப்ரூவ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்
ப்ரொவைடு சப்போர்ட் ஃபார் டியூபுக்கு இங்கே பாருங்கள் சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ப்ரெவென்ட் ஸ்டாக்னேஷன் ஆஃப் செல் சைடு ஃப்ளூயிடு. செல் சைடு ஃப்ளூயிடுக்கு ஒரு ஸ்டாக்னேஷனாக ஆக்ட் ஆகும், ப்ரெவென்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸ்டாக்னேஷனை ப்ரெவென்ட் பண்ணும். இதாங்க பஃபிள் பிளேட்டு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம், நேச்சர் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் டைரக்ட் இன்டைரக்ட் 2 டைப் பார்த்தோம். ரிலேட்டிவ் டைரக்ஷனில் 3 பார்த்தோம், பேரலல், கவுண்டர், கிராஸ். ஓகேங்களா, மொத்தம் வந்து 5 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டிசைன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சர், ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிட். டிசைன் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரிக் டியூப் டைப் இருக்குது, செல் அண்ட் டியூப் டைப் இருக்குது, மல்டிபிள் செல் அண்டு டியூப் பாசஸ் இருக்குது, காம்பேக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இந்த 4 டைப் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு என்னப்பா கான்சென்ட்ரிக் டியூப், அந்த டைப்னா என்ன? இன் திஸ் டைப் 2 concentric tube are used, each carrying one of fluid. The direction of flow may be parallel or counter flow. 2 கான்சென்ட்ரிக் டியூப் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 2 கான்சென்ட்ரிக் டியூப் யூஸ் பண்ணி அந்த டியூப்பில் ஒரு ஃப்ளூயிடு இன்னொரு டியூப்பில் ஒரு ஃப்ளூயிடு போகும். டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்கலாம், கவுண்டராக இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து கான்சென்ட்ரிக் டியூப்பு. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், செல் அண்டு டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். மூணாவது மல்டிபிள் செல் அண்டு டியூப். ஓகேங்களா, இது ஒரு செல், ஒன் டெல்லு, இது மல்டிபிள் செல். அப்போ செல்லுனா என்னப்பா, செல் இஸ் நோன் ஆஸ் ப்ரெஷர் டியூப். இன் திஸ் டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஒன் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோஸ் த்ரூ எ பண்டில் ஆஃப் டியூப் என்க்ளோஸ்டு பை எ செல். அப்போ ஒரு ஃப்ளூயிடு பண்டில் ஆஃப் செல்லில் மூவ் ஆகுது. ஓகேங்களா, ஒன் ஃப்ளூயிட் செல்லில் மூவ் ஆகுது. ரெண்டாவது என்ன, இன்னொரு ஃப்ளூயிட் எங்கேயே மூவ் ஆகும் அப்படின்னா, த அதர் ஃப்ளூயிட் இஸ் ஃபோர்ஸ்டு த்ரூ செல் அண்டு ஃப்ளோஸ் ஓவர் ஏ அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் டியூப்ஸ். இல்லை நிறையா டியூப் இருக்கும், அதுக்கு மேலே செல் இருக்கும். அப்போ இந்த டியூப்பில் ஒரு ஃப்ளூயிடு போகுது, இந்த செல்லில் வந்து இந்த செல்லு சரிங்க கரெக்டு தான். ஓகேங்களா, டியூப் இருக்கும், டியூப் செல்லு இருக்கும். அப்போ டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிடும், இந்த செல்லில் ஒரு ஃப்ளூயிடு இருக்கும். மேலே டயக்ராம் வந்து பாருங்களேன், இதுதாங்க அந்த டயக்ராம். 1 செல் பாஸ் அண்டு 2 டியூப் பாஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இங்கே பாருங்கள், இது எல்லாமே டியூபுங்க. 1 2 3 4 டியூப் இருக்குது. அந்த டியூப்பில் வந்து பார்த்தா ஒரு ஃப்ளூயிடு மூவ் ஆகிட்டுருக்கும். அதே சமயத்தில் இதுதான் செல்லுன்னு சொல்லுவாங்க, இது செல்லு. இப்போ இதுதாங்க செல்லு. ஓகேங்களா, இதுதான் செல்லு, மீதி இருக்கிறது நமக்கு இது டியூபு. அப்போ டியூப்பில் ஒரு ஃப்ளூயிடு நமக்கு மூவ் ஆச்சுன்னா செல்லுலேருந்து ஒரு செல்லுங்கிறதுனா ப்ரெஷர் டியூப். அப்போ அதுலேருந்து நமக்கு ஃப்ளூயிடு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்குறாங்களா ஃப்ளூயிடு கொடுத்துட்டு நமக்கு இந்த வழியாக நமக்கு வந்து ஓகேங்களா இங்கே ஹீட் எடுக்கும், இங்கே ஹீட் எடுத்துக்கும். அப்போ இங்கே போய் நமக்கு இங்கே பாருங்கள் பபிள்ஸ் மூலியமாக நமக்கு என்ன ஆகும், பபிள்ஸ் வச்சுருக்கோம்ல, பேப்பிள்ஸ் ஆர் பபிள்ஸ் எப்படி வேணால் சொல்லுவாங்க அதை. அப்போ அது மூலிமா நமக்கு இந்த கோல்டு ஃப்ளூயிட்லாம் ஃபின் ஆகி இந்த ஹீட்டை கேரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த வழியாக வந்து நமக்கு ஓகேங்களா இது ஹாட் ஃப்ளூயிட் போயிடும், கோல்டு ஃப்ளூயிட் இந்த பக்கம் வந்துடும் நமக்கு. இப்போ கோல்டு ஃப்ளூயிட் இந்த வழியாக போய் நமக்கு இந்த வழியாக ஹீட்டை கேரி பண்ணிட்டு போயிடும். ஹாட் ஃப்ளூயிட் டியூப்லாம் கடைசியாக போய் நமக்கு இங்கே ஹாட் ஃப்ளூயிட் போயிடும், இது இன்லெட்டு. ஓகேங்களா, அப்போ இது ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட்டு, கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட்டு, கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட்டு, ஹாட் ஃப்ளூயிடோட அவுட்லெட்டு. இங்கே பாருங்கள், பஃபர் பிளேட் ஆர் டூ யூஸ்டு டு இன்க்ரீஸ் த மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட். அப்போ மிக்சிங் இன்க்ரீஸ் ஆனால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரீஸ் ஆகும், மேலே பார்த்தோம்ல அதுதாங்க. இதாங்க 2 3 டைப் முடிஞ்சுது. 4வது டைப் வந்து பாருங்களேன், காம்பேக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ். There are special surface heat exchangers and have very large transfer surface area per unit volume of heat exchanger. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டைப் இருக்குது. அதெல்லாம் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை பர் யூனிட் வால்யூம் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு யூஸ் ஆகுது. There are generally employed when convective heat transfer coefficient associated with one of the fluid is much smaller than the associated with the other fluid. இப்போ 2 ஃப்ளூயிட் சொன்னோமா, ஹாட் ஃப்ளூயிட், கோல்டு ஃப்ளூயிடு. அப்போ ஒரு ஃப்ளூயிடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூயிடோட கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம காம்பேக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை நல்லா பண்ண முடியும். ஓகேங்களா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா பிளேட்டு பின், ஃப்ளாட்டன்டு பின் டியூப் எக்ஸ்சேஞ்சர், இந்த 3. ஓகேங்களா, எதுக்கு எக்ஸாம்பிள், காம்பேக்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சருக்கு எக்ஸாம்பிள். இதுதாங்க 3வது டைப்பு. 3வது டைப் எல்லாம் முடிஞ்சுது. சரி, 4வது டைப் என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிட், கண்டென்சர், எவாபரேட்டர். 2 டைப்பாக பிரிப்பாங்க அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வச்சு. ஃபிசிக்கல் ஸ்டேட்னா நான் சொல்கிறேன். இப்போ கண்டென்சர்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். எதில் பார்த்தோம்,
நம்ம சைக்கிள்ஸ் பார்க்குறப்ப டர்பைன் பார்க்குறப்ப ஃபுல்லாக பார்த்தோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன ஆகும், பம்பு மூலிமா பாய்லருக்கு வாட்டர் கொடுப்போம், வாட்டர்லேருந்து பாய்லர் வந்து ஹீட் பண்ணி நமக்கு டர்பைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக கொடுக்கும் ஸ்டீமை. அந்த ஸ்டீமு டர்பைனில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் எடுத்துகிட்டு டர்பைன்லேருந்து கண்டென்சருக்கு கொடுப்போம். அப்போ ஸ்டீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்சரில் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணி வாட்டராக மாற்றுறோம் ஓகேங்களா. அதுதான் வந்து கண்டென்சரோட ப்ராசஸ். இங்கே பாருங்கள், இந்த சமயத்தில் என்னென்னா ஸ்டீம் வருது இல்லைங்க, அந்த ஸ்டீமோட ஃப்ளூயிட் இருக்குல்ல, ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம். சரி, எப்படி எந்த ஹீட்டு ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட லேட்டன் ஹீட்டை எடுத்துட்டு, நம்ம லேட்டன் ஹீட்டுங்கிறது என்ன, இந்த ஃபேஸ் சேஞ்சுக்கு தேவையான ஹீட்டு லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு அந்த ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் இருக்கும். டெம்பரேச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதோட லேட்டன் ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஃப்ளூயிடு மூலிமா எடுத்துகிட்டு, அதாவது இந்த பக்கம் ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுட்டு அதை ஃபேஸ் சேஞ்ச் பண்ண வச்சுருவோம். அப்போ நமக்கு டெம்பரேச்சர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகலை. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகலைன்னா என்ன நடக்கும், ஐசோதெர்மல் ப்ராசஸ் டெல்டி ஈக்குவல் டு 0, அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் சேஞ்ச் இல்லை, கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் தான் சேஞ்ச் இருக்குது. இது டெல்டி 1, இது டெல்டி 2 ஓகேங்களா. இது லென்த்து, டெம்பரேச்சர். சரிப்பா, இன் கண்டென்சர் த கண்டென்சிங் ஃப்ளூயிட் ரிமைன் கான்ஸ்டன்ட். கண்டென்சிங் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். கோல்டு ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், லேட்டன் ஹீட் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர்டு ஓகேங்களா. டெம்பரேச்சர் மாறாமல் லேட்டன் ஹீட்டை மட்டும் இந்த கோல்டு ஃப்ளூயிட் எடுத்துரும். இவ்வளோதாங்க கண்டென்சரு. எவாபரேட்டர்னா, எவாபரேட்டர் அதே தாங்க, ஆனால் என்ன பண்ணுது, எவாபரேட்டர் ஆப்போசிட் பண்ணுவோம். எவாபரேட்டர் என்ன நடக்குன்னா, இப்போ நம்ம ஒரு கடல் எடுத்துக்கங்களேன், கடல் நம்ம எவாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்த்துருப்போம். கன்வெக்ஷன் வீடியோ பாருங்கள். இப்போ கடல் இருக்கா, கடலில் மேற்பரப்பு தண்ணி இருக்கா, தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டு ஃப்ளூயிட்னு வச்சுக்கோங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் வந்து நமக்கு படுதில்லை, காற்று வந்து படுறப்ப காற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இதுக்கு லேட்டன் ஹீட்டை கொடுத்து இதை அந்த காற்று வந்து நமக்கு சர்ஃபேஸில் இருக்க கடலுடைய சர்ஃபேஸில் இருக்கிற வாட்டருக்கு லேட்டன் ஹீட்டிங் கொடுத்துரும். லேட்டன் ஹீட்டு கொடுத்துட்டு என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த ஹாட்டாகிற ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லேட்டன் ஹீட்டை கொடுத்துட்டு இங்கே நமக்கு இந்த தண்ணியை வந்து எவாபரேட் பண்ண வச்சுருக்கோம் ஓகேங்களா. அப்போ எவாபரேட் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், கூலிங் ஆகுமா. ஆனால் கூலிங் ஆனால் நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்க. இதுதாங்க கடல் ஓகேங்களா. கடல்னு வச்சுங்க, கடலோட மேற்பரப்பில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பாண்டு கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு இங்கே ஒரு ஃப்ளூயிட் வருது, ஹாட் ஃப்ளூயிட் வருது. ஹாட் ஃப்ளூயிட் பட்டு இதோட ஹீட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது எவாபரேட் ஆயிரும், அதாவது ஃபேஸ் சேஞ்ச் நடந்துடும் ஓகேங்களா. அப்போ ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து கோல்டு ஃப்ளூயிடுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஆனால் சரி, அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகணும்னு கேட்டால் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த சி லெவலுங்கிறது பெரிய லெவலு, அதோட டெம்பரேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டு தேவைப்படும் ஓகேங்களா. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கடலோட டெம்பரேச்சர் மாறவே மாறாது ஓகேங்களா, 25 டிகிரி தான் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், கான்ஸ்டன்ட் கோல்டு ஃப்ளூயிட். அந்த இந்த இடத்துல சிங்கிறது கடலுங்கிறது கோல்டு ஃப்ளூயிடு, ஹாட் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே படுறப்ப அதோட லேட்டன் ஹீட்டை கொடுத்துரும். அப்போ லேட்டன் ஹீட்டு கொடுத்துனா கான்ஸ்டன்ட் இந்த கோல்டு ஃப்ளூயிட்டில் இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆவியாக மாறிடும், எவாபரேட் ஆயிரும். ஆனால் அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா வந்து கடலுங்கிறது அவ்வளோ பெரிய இது கிடையாது, ஈஸியாக அதோட டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ டெல்டிங்கிறது இந்த இடத்துல நமக்கு 0 ஓகேங்களா. டெல்டிங்கிறது இந்த இடத்துல நமக்கு 0. அப்போ இது கான்ஸ்டன்ட். அப்போ டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் 1 ஈக்குவல் டு 2. In a evaporator, the boiling fluid cold remains at constant temperature. Hot fluid temperature decreases gradually from inlet to outlet. இங்கே பாருங்கள், ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்லெட்லேருந்து அவுட்லெட் போக போக டெம்பரேச்சர் குறையும். இதுதாங்க ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூயிடோட டைப்ஸ் ரெண்டும். கொஞ்சம் படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க நல்லா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சரோட அனாலிசிஸ் பார்ப்போம், எல்எம்டிடி பார்ப்போம், என்டியூ பார்ப்போம், கெப்பாசிட்டி ரேஷியோ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி, வணக்கம்.